இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் போல் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் போல் சோயா பீன்ஸ் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸில் இருக்கிறத சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பெரிய சைஸில் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் போல் கடலை மாவு, கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இது போல் தட்டிட்டு நம்ம தவாவில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெசிப்பியை இது போல் தட்டிட்டு நம்ம தவாவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. மறுபடியும் 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும், வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் சேர்த்து பொரித்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம தக்காளி சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.